ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கேபிஐ பாலா அவர்களை பற்றின திடுக்கிடும் பல அதிர்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு யூடியூப்ல கொட்டி கிடக்கு. மோஸ்ட் டேஞ்சரஸ் வருங்காலத்தில் மிகப்பெரிய இந்த தேசத்திற்கும் சரி இந்த மாநிலத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நம்பர் 1 யார் அப்படின்னா நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல பாலாவா? அந்த பாலா தான் சார். அதை பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தெரிஞ்சு, என்னடா பாலா அவர்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் காப்பீட் கைக்குடியா? இவரால் தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய கேடு வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூடியூப்ல சில சேனல்களில் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க என்னதான் பேசுனாங்க, உண்மையாவே கலக்கப்போவது யாரு, பாலா அவர்கள் உண்மையாவே ஒரு விஷக்கிருமியா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாலாவோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கம்முன்னு கையை கழுவிட்டு தட்டில் ஒரு சாப்பாடு போட்டு உட்காருங்க. இன்னைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போகலாம். குடும்ப செலவு, மொத்த குடும்ப செலவு இப்போ அவர்கிட்ட இருக்கிறது ஒரு 4.5 லட்ச ரூபா. இந்த 4.5 லட்ச ரூபா காசு அவருக்கு மாதம் வருதுன்னே வச்சுக்குவோம். இவர் எவ்வளோ உதவி செஞ்சுட்டு இருக்காரு? எங்கேயோ கேப் உழுகுதே. சரிங்க, இன்னைக்கு இந்த மீடியாவில் இருக்கிற சில நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களோட ஃபேமுக்காக நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும், இந்த லெவல்லாம் பத்தாது, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கிரிமினலாக சில விஷயங்களை யோசிச்சு அவங்களோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அதை தங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஒரு சிலர் அந்த குறுக்கு வழிகளை ஃபாலோ பண்ணி டாப் லெவலுக்கு வந்துடுறாங்க. அப்படிதான் நம்ம கலக்க போவது யார் பாலா அவர்களும் ஒரு குறுக்கு வழியை, ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சி இன்னைக்கு அவர் போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா, ஐயோ வருங்கால எம்ஜிஆர் அவர்கள் நம்ம பாலாதா எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்றாரப்பா. ஆட்டோ இல்லாதவங்க ஆட்டோ வாங்கி தராரு, அப்புறம் அயன் பாக்ஸ் இல்லாதவங்களுக்கு அயன் பாக்ஸ் வாங்கி தராரு, அது மட்டும் இல்லாமல் தள்ளு வண்டி வாங்கி தராரு, ஆம்புலன்ஸ் வாங்கி தராரு. இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு இன்னைக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலே நான் கட்டித்தர போறேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் அவரோட வீடியோஸ் தான் ஓடிட்டு இருக்குது. நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னடா பரவாயில்லடா, ஏதோ ஒரு ஷோவில் 50,000 1 லட்சம் சம்பாதிச்சாலும் அது அப்படியே ஒரு 50,000 60,000 அப்படியே மக்களுக்காக செலவு பண்ணுறான் பயபுல, பரவாயில்லன்னு சொல்லி நானும் அதுக்கெல்லாம் நிறைய லைக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் அவரோட இன்னொரு பக்கத்தை தோல் உரிச்சு காமிச்சிருக்காங்க. அதே அந்த சினிமா வட்டாரங்களை சேர்ந்த சில நபர்கள். என்னன்னா, பாலா அவர்கள் உதவி பண்ணலப்பா, உதவி பண்ற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கான். யாராவது ஒருத்தவங்க போய் உதவி பண்றேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு ஒரு அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு சம்மந்தமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தள்ளு வண்டி நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தள்ளு வண்டியை கொண்டு வர்றதுக்குள்ள 6 மணி 7 மணி ஆயிடுச்சா, 6 அந்த ரேஞ்ச் ஆயிருக்கும் போல, இருட்டிருச்சு. அதனால என்ன பண்ணுறாராம், அங்கேருந்து சில ஷார்ட்ஸ் எடுக்கிறதுல நம்ம பாலா எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிறாங்க. க்ளோஸ் ஆஃப் ஷாட் என்ன, வைடு ஷாட் எங்க, வைடு ஷாட் என்ன, அல்ட்ரா ஆங்கிள் ஷாட் என்ன, இந்த மாதிரி பல ஆங்கிள்களை கேமரா வச்சு தான் இந்த எபிசோடு எடுக்கிறாரு. என்னது, இந்த ஹெல்ப் பண்ணுற எபிசோடு. அப்படி இருக்கும்போது அந்த 6 மணிக்கு மேலானால லைட்டிங் இல்லாதனால நம்ம பயபுல என்ன பண்ணுறா, அப்படி ஒரு காரை கொண்டு நிறுத்தி ஹெட்லைட்டை போட்டு அடிச்சு விட்டு அவங்களுக்கு அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொடுத்து அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு அவர் பல மில்லியன் வியூஸை வாங்கிட்டாருன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாருல, அந்த ஆம்புலன்ஸ் உண்மையாகவே பாலா ஆம்புலன்ஸ் தான் அவரோட சொந்த காசில் போட்டு வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நீங்கள் அவர் கொடுத்த வண்டி ஆகட்டும், ஸ்கூட்டி ஆகட்டும், என்ன சொல்கிறது, ஆட்டோஸ் ஆகட்டும், ஆம்புலன்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன, ஏன்னா அவர் வாங்கி கொடுத்தா தானே. அது ஏதோ ஒரு பக்கம் இருந்து ஆட்டோ வாங்கிட்டு போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு என்னப்பா பிரச்சனை, போட்டோ ஷூட் வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கெல்லாம் ஆம்புலன்ஸை கடன் வாங்கிட்டு வந்தால் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம யூடியூப்பில் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. வேத்து கொட்டுதுங்க. அவங்களும் ஏசி ரூமில் தான் பேசுவாங்க, அவங்களுக்கு ஏசி ரூம் இல்லாதனால வேத்து கொட்டுது. சரி, இப்படி பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவர் ஒரு பக்கம் பணம் சம்பாதிக்கிறாரு, அவரை பற்றி பேசி இவங்க ஒரு பக்கம் பணம் சம்பாதிக்கிறாங்க, இவங்களெல்லாம் பற்றி பேசி நாம சம்பாதிக்க வந்துட்டோம். எப்படி இருக்குது? சரி, இப்படிதான் இன்னைக்கு பாலா அவர்களை போட்டு உரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னா, ஏப்பா ஒருத்தர் வளர்ந்து முன்னுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் பொறுக்கலையா, ஏதோ ஒரு பையன் கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த பையன் விஜய் டிவியில் போய் அங்கே பல கவுண்டர்களை போட்டு பல ஆபாச பேச்சுகளை போய் பேசி காமெடி பண்ணி
இன்னைக்கு வாழ்ந்து நிற்கிறான்ப்பா, அவன் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து பாலாவோட ஆதரவாளர்களை கொந்தளிக்கிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் என்னதான் கொந்தளிச்சாலும் அவன் வந்து பாலா வந்து இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு போச்சுன்னா அரசியலுக்கு வந்து நிற்பான். இப்போல்லாம் அரசியலா ஏங்க தெய்வமே, அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படிங்கிற பாலா இதே வந்து நான் சொன்னால் அங்கே லட்சக்கணக்கில் தீக்குளிப்பாங்கிற சொல்கிற ரேஞ்சுக்கு வளர்ந்துடுவான் அப்படின்னு சொல்லி இப்போவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசிகார் நாட்டுக்கு வந்து கணிச்சிட்டானுங்க பாலாவோட எதிர்காலத்தை. சரி, இதெல்லாம் வந்து இன்னைக்கு யூடியூப்ல நடக்கிற அட்டகாசங்கள். இப்படிதான் வந்து பாலா பற்றி டீஃபேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்னவோ இருந்துட்டு போட்டு, அது போட்ட ஷூட்டாக இருக்கட்டும், வீடியோ ஷூட்டாகட்டும், யாரோ ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக பயனுள்ளதாக ஒரு 5000, 10,000, 1000, 500 அந்த மழை பெஞ்ச டைம்லலாம் அவர் நல்லா அந்த பேண்ட்டெல்லாம் முழங்கால் வரைக்கும் மடிச்சு விட்டுக்கிட்டு தண்ணியில் இறங்கி போயெல்லாம் 100, 500, 1000லாம் கொடுத்துட்டு இருந்தார். கொடுத்த காசு திருப்பியே வாங்க முடியும், கொடுத்தாரு. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் மக்களுக்கு நல்லது செய்கிறதுனால 4 பேருக்கு உதவி பண்ணுறதுனா எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லி எம்ஜிஆரா காமராஜரா யாரும் ஒருத்தவங்க சொன்னாங்கப்பா. அதனால் 4 பேருக்கு உதவி பண்ணுறதுக்கு தப்பு கிடையாது, எப்படி பண்ணாலும் தப்பு கிடையாது. ஃபோட்டோ ஷூட் இருக்கட்டும், வீடியோ ஷூட் இருக்கட்டும், உதவி தான். இந்த வீடியோ உட்காந்துட்டு பேசுறீங்களா மணிக்கணக்க, நீங்கள் ஒரு 1000 ரூபா யாராச்சும் கொடுத்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம், இல்லை ஒரு 10,000 ஒருத்தவங்க கொடுத்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களால் கொடுக்க முடியாது. லட்சக்கணக்கில் கணக்கில் பணம் வந்தாலும் உங்களால் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தன் பண்ணுறான்னா உங்களுக்கே எரியுது பின்னாடி அப்படிங்கிறது சாமானிய மக்களோட கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவன் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் டெரரிஸ்ட் ஆக போகிறான், நிறைய பேர் கூட இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் வரைக்கும் பாலாவுக்கு தொடர்பு இருக்குன்ட்டு ஒரு ஏதோ நாடுன்னு ஒரு சேனல், அந்த சேனலில் உட்காந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசிட்டுருக்காங்க. ஏப்பா, நம்ம பாலா வந்து யாரை பார்த்து காப்பிடிக்கிறது தெரியுமா? ஹர்ஷா சாயின்ட்டு ஒருத்தர், ஆந்திராவில் ஒரு சின்ன பையன்தான். அந்த பையன் 4 பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து போட்டு இன்றைக்கி பல கோடியெல்லாம் சம்பாதிச்சிட்டு அப்படி. ஹர்ஷா சாய் தமிழ்லைங்களோட சேனலுக்கு போய் பாருங்கள். இந்த ஹர்ஷா சாய் வந்து எங்கேருந்து காப்பிடிச்சான்னு கேளுங்க. மிஸ்டர் பீஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பீஸ்ட்னு ஒரு ஹாலிவுட் சேனலா ஒரு ஹாலிவுட் யூடியூபர். அவரும் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கி கொடுப்பாரு, கார் வாங்கி கொடுப்பாரு, கல்யாணம் பண்ணி வைப்பார், காது ஊற்றி வைப்பார், அதெல்லாம் இருக்கான்னு தெரியல, எல்லா வேலையும் பண்ணுவார்ப்பா. நீங்கள் உதவின்னு போய் கேட்டால் ஐஃபோன் கூட வாங்கி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்லவர். ஏன்னா அவரை பல கோடிகளில் எத்தனை கோடி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அந்தளவுக்கு வந்து யூடியூப்பில் மிக பிரபலமானவர் மிஸ்டர் பீஸ்ட். அவரை பார்த்து காப்பி அடித்த வந்து ஹர்ஷா சாய். இந்த ஹர்ஷா சாயை பார்த்து காப்பி அடித்தவர் தான் நம்ம கேபி பாலா. இந்த மாதிரி 4 பேருக்கு உதவி பண்ண எதுவுமே தப்பு இல்லை. 4 பேருக்கு உதவி பண்ண சென்டிமெண்ட்டாக மக்கள் வந்து நம்ம மேலே அட்டென்ஷன் ஆகி கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோஸ் பார்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ரெவென்யூஸ் வரத்தான் போகுது, ஆட் வரப்போகுது, பட வாய்ப்பு வரப்போகுது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் பக்கத்துலேயும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வரப்போகுது. இதெல்லாம் வந்து இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும்போது 4 பேருக்கு உதவி பண்ணுற தப்பு இல்லைன்ற. நீ 10,000 சம்பாதிச்ச 8,000 செலவு ஒன்றும் தப்பு இல்லைன்ற. நான் என்னை சம்பள காசு அப்படியே நான் இங்கே ஒரு படிக்கிற பையனுக்கு உதவி பண்ணேங்க. அங்கே ஒரு அம்மா ரொம்ப கஷ்டத்தில் குழந்தைக்கு பால் இல்லைன்னு கேட்டுச்சு, அதுக்காக ஒரு 100 ரூபா செலவு பண்ணேன். அங்கே ஒரு ஆட்டோக்கார அண்ணா வண்டி பஞ்சர் ஆச்சு, வண்டி தள்ளிட்டு போனார். எதுக்கு நீங்கள் வண்டி தள்ளிட்டு போகிறீங்க, என்ன ஒரு புது வண்டி வாங்கிக்கன்னு சொல்லி பணம் கொடுத்தேன். இப்படி எல்லாம் வந்து நம்ம சென்டிமெண்ட்டாக பேசினா மக்கள் சென்டிமெண்ட்டை உணர்ந்துருவாங்க. சென்டிமெண்ட்டாக பேசினா மக்கள் மனசு ரொம்ப இலகி நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு விடுவாங்க. இந்த பையன் மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மக்கள் நம்ம பக்கம் வந்துடுவாங்க அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பாலா. அதனால தான் இன்னைக்கு பறக்கிறாரு ஜோரா. இதுதான் வந்து கேபி பாலாவோட ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி பொறுக்காமல் வைத்தறிச்செல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கானுங்க. என்னவோ இருந்துட்டு போட்டு கார்பரேட் கைக்குள்ளேயே இருக்கட்டும், இல்லை நாளைக்கு அரசியலுக்கு வரப்போகிறவரா இருக்கட்டும், இல்லை அந்த விஜய் டிவிலேயே பினாமி பேரில் ஒரு பாலாவோ இருந்துட்டு போகட்டுமே, பின்னாடி யாரோ வேணால் சப்போர்ட் பண்ணிட்டோம். மக்களுக்கு நல்லது பண்ணுறாரா, மக்களுக்கு ஒரு 5 பைசா பிரயோஜனம் இருக்கா, போகட்டும் பண்ணட்டுமே அப்படிங்கிறத நம்மளோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் சந்திக்கிறேன். விறுவிறுக்க பேசியிருக்கேன். லைக்கை போட மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.